நம்ம மதுரையில வருஷம் பூரா கெடா வெட்டு விருந்து எங்க? பாண்டி கோயில்ல வெட்டுவாங்க. ஆமா, பாண்டி கோயில்ல வருஷம் பூரா கெடா வெட்டுறோம். யாருக்கு வெட்டுறோம்? பாண்டியாவுக்கு. பாண்டியாவுக்கு வெட்டுறோம். அப்படியா? கருப்பருக்கு வெட்டி இல்ல. ஏன்னா இந்த அண்ணன் இல்லைன்றார். ஏன்னா பொதுவா நம்ம பாண்டி கோயில வெட்டுறோம். பாண்டிக்கு போறோம், சாமியை கும்பிடுறோம், நம்ம வேண்டத சாமிகிட்ட கேட்கிறோம். சாமி என்ன அதை நிறைவேற்றும் போது அதை நிச்சயமாக செய்யணும். பொதுவாக நம்முடைய மதுரை மக்கள் பாண்டிச்சாமிக்கு போய் கெடா வெட்டுறதோ, ஒரு பிள்ளைகளுக்கு முடி இறக்குறதோ, காது ஊத்துறதோ ஒரு முறைன்னு நம்ம வச்சிருக்கோம். வருஷம் பூரா கெடா வெட்டுறோம். ஆனா அந்த கெடாவை யாருக்கு வெட்டுறோம் அப்படின்னா பாண்டிக்கு வெட்டுறோம் அப்படின்றது பொதுவா நம்ம சொல்றோம். ஆனா உண்மையாவே பாண்டிச்சாமி அசைவ சாமி அப்படின்றது கிடையாது. பாண்டி சைவ சாமி. அப்ப கெடா யாருக்கு வெட்டுறோம்? உள்ள இருக்கக்கூடிய சமய கருப்பன். அந்த சமய கருப்பு என்ற சமயனுக்கு தான் கெடா வெட்டக்கூடிய ஒரு விசேஷம் நடக்குது. அப்ப பாண்டி என்பவர் ஒரு சைவ சாமி. அப்ப சைவ சாமியா இருக்கக்கூடிய பாண்டிக்கு எப்படி இவ்வளவு சக்தி? எப்படி? யார் அவரு? ஏன் அவருக்கு போல ஒரு சக்தி? என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு. இது நியாயமா, இது தர்மமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கும் போது அதற்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை ஒரு சாமி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு காரணம் வேணும்ல. எங்க இந்த கதை ஆரம்பிக்குதுன்னா சிலப்பதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஏன்னா சிலப்பதிகாரத்திலே காவிரி பூம்பட்டினத்திலே கோவலனாகப்பட்டவன் மாதவி மேல இருந்த விருப்பத்தில் மாதவியோட வாழ்ந்து கண்ணகியை பிரிந்தார். மீண்டும் மாதவிக்கும் கோவலனுக்கும் மனக்கசப்பின் காரணமாக மணிமேகலை என்ற மகள் பிறந்த பிறகும் அப்ப அதாவது மாதவியை பிரிந்து மீண்டும் கண்ணகியோட கோவலை சேர்ந்துக்கிட்டார். வீட்டுக்காரர் திரும்பி வரும்போது வேணாம் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அம்மாவும் சேர்த்துக்கிறாங்க. ஆனா பொண்ணு பொருள் எதுவும் உள்ள பெரிய கோடீஸ்வரன் நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் மாதவியினுடைய தாயினிடத்திலே உங்க வீட்டுக்காரர் கேட்டு விட்டாருன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா? கண்ணகி இருந்த பொண்ணு பொருளை புறம் கொடுத்து விட்டா. மாதவி ஏமாத்தல, மாதவியோட அம்மா வாங்குறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எந்த பொண்ணு பொருளும் இல்ல, கனவே வந்துட்டாரு வாழ்றதுக்கு. சரி ஏதாவது ஒரு ஊருக்கு போய் பொழைச்சுக்குருவான் அப்படின்னு பொண்டாட்டிட்டு சொல்றாரு. எந்த ஊருக்கு போலாம்? நல்லா வாழ்ந்த ஒருத்தர் இல்லாம போயிட்டா உலகம் மதிக்காது. அப்ப நம்மள தெரியாத ஊரு மதுரை ஒண்ணுதான். அப்ப தெரியாத ஊருக்கு போய் பொழைச்சுக்குருவோம் தான் மதுரைக்கு வந்தாங்க. அப்படி வந்த இடத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னா இறுதியாக கண்ணகிட்ட இருந்த ஆபரணம் என்ன அப்படின்னா அவ காலில் போட்டிருந்த சிலம்பும் கழுத்துல போட்டிருந்த தாலியும் தானா. அப்ப அந்த சிலம்புகளிலே ஒரு சிலம்பை கலட்டி கொண்டு போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா கொடுத்து விட்டாங்க. அவர் அப்படி இந்த சிலம்பை ஏந்தி நின்றார். அதனாலதான் கடைசியாக இருந்த ஆபரணமான அந்த சிலம்பை ஏந்தி நின்றால் அதனாலதான் அந்த இடத்திற்கு கடை சிலம்பேந்தல் பேரு. அன்னைக்கு கடை சிலம்பேந்தல் சொன்ன ஊரத்தான் இன்னைக்கு நம்ம அழகர் கோவில் போற வழியில கடச்சனேந்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த சிலம்பை விற்க வந்த அந்த நேரத்திலே அன்றைக்கு மதுரை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டியனுடைய மனைவியான கோட்புரம் தேவியனுடைய சிலம்பு தவறி போச்சு. ஒண்ணுமே இல்லை, சின்ன விஷயம். இந்த சிலம்புக்குள்ள இருந்தது முத்தா மாணிக்கமானு பாண்டிய மண்ணை விசாரிச்சிருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஆனா விசாரிக்கல. கோவலனை கொண்டு வருக அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கொன்று வருக அப்படின்ட்டாரு. கொண்டு விட்டாங்க. கொண்டா சபை நடுவிலே விஷயத்தை கேள்விப்பட்ட கண்ணகி மீதி இருந்த ஒரு சிலம்போட நின்று நியாயம் கேட்டா. நியாயம் கேட்கும் போது பாண்டிய மன்னனுக்கு என்ன தெரியும்? உண்மை புரியல, நான் சரியான தீர்ப்பு தானே சொன்னேன் அப்படின்னாரு. மீதி இருக்க அந்த சிலம்பை உடைச்சு அப்படி காமிக்கிறா. அப்படி சிலம்பை உடைக்கும் போது அங்கே கண்ணகியினுடைய சிலம்புல இருந்தது என்ன அப்படின்னா மாணிக்கம். நம்ம பாண்டிய மன்னனுடைய சிலம்புல இருந்தது முத்து. அப்ப முத்துல இருக்கக்கூடிய அந்த சிலம்பு என்ன அப்படின்றத பார்க்கல. அப்ப கைப்பற்றப்பட்ட அந்த சிலம்பை உடைக்கும் போது அதுவும் கண்ணகியினுடைய சிலம்பு அப்படின்ற உண்மை புலன்பட்டது. அந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சிம்மாசனத்துல இருந்த மாதிரியே பாண்டிய மன்னன் உயிர் நீத்தார். பதில் சொல்ல முடியல, கேட்க ஆள்ல. அந்த பெண்ணை பிழைக்க வந்த பெண்ணு தானே. ஆனா அவ கேட்ட நியாயத்துக்கு நம்ம பாண்டிய மன்னனால பதில் சொல்ல முடியல. ஏன் புருஷனை இப்பத்தான் திருந்து என் கூட வாழலான்னு வந்தா. இப்படி வந்த என்னுடைய கணவனை அநியாயமான தீர்ப்பை சொல்லி கொண்டு விட்டையே அப்படின் போது அந்த பெண்ணுக்கு பதில் சொல்ல முடியாம பாண்டிய மன்னன் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்த உடனே கோட்பெருந்தேவியும் இறந்தாள். 2 பேர் இறந்தும் கண்ணகியினுடைய கோபம் தீரல, மதுரையவே எரிச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய குமுளியிலே மங்களதேவி கண்ணகி கோவில் அப்படின்னு குமுளி பகுதியிலே உண்டு. அங்க போய் மீண்டும் கோவலனோடு இணைந்தால் பிறகு சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது. இது கதை. ஆனா அந்த பாண்டிய மன்னனுடைய ஆன்மா போகலையா. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நினைச்சு இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்மா மேல போக அந்த ஆசையிலேயே சுத்தம். அதே மாதிரி பாண்டிய மன்னனுடைய ஆன்மாவும் போகல. இந்த தவறை நினைச்சு நம்முடைய பாண்டிய நாட்டிலே சிவனை நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாண்டிய மன்னனுடைய ஆன்மா. அப்ப நம்ம சிவன் காட்சி கொடுத்து உனக்கு என்னப்பா வர வேணும்?
மீண்டும் உனக்கு ஒரு பிறவியை தர்றேன், இந்த மதுரையை ஆளு அப்படின்னும் போது அப்பதான் இவர் சொன்னாரா, எனக்கு இனிமேல் பிறவி வேணாம், ஆனா என்னை தேடி இந்த நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு பெண்ணுக்கு என்னால நியாயமான ஒரு தீர்ப்பு சொல்ல முடியல, ஆனா இனிமேல் என்னை தேடி வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் நான் நியாயமான தீர்ப்பு சொல்லி உட்காரணும் அப்படின்னு அன்னைக்கு அந்த பாண்டிய மன்னன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பிறகு நம்ம கரூர் பகுதியில இருந்து பெரியசாமி வள்ளியம்மை அப்படின்ற கணவன் மனைவியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாண்டி கோயில் வரைய வந்து அப்படி உறங்கும் போது 8 அடிக்கு கீழே நான் இருக்கேன், என்னைய தோண்டி எடுங்க, எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட சிலை தான் அந்த நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனுடைய ஆன்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பாண்டி கோயில். அப்ப அன்னைக்கு சரியான தீர்ப்பு சொல்லல அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு அமர்ந்து நியாயமான தீர்ப்பை சொல்லி பாண்டிச்சாமி உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த சமய கருப்பு நடுவில் ஆண்டிச்சாமி இருப்பாரு, அடுத்து சமய கருப்பு இருப்பாரு. அதையும் பார்த்தீங்கன்னா சமய கருப்புக்கு தலை இருக்காது, தலை தனியா இருக்கும், உடல் தனியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வெள்ளைக்காரர் வேட்டைக்கு போகும்போது சமய கருப்பா நீ என்ன யாரு கேட்டாலும் சொல்லுவியாம்ல பதில், எனக்கு சொல்லு இன்னைக்கு வேட்டைக்கு போறேன் என்ன சிக்கும்னாரா வெள்ளைக்காரன். இதுக்கு சமய கருப்பு பதில் சொல்லல, போன ஆளுக்கு எதுவுமே சிக்கல, திரும்பி வந்தவர் கோபத்தில் வச்சிருந்த வாளை எடுத்து தலை தனியா உடல் தனியா வெட்டினாரு. அதே மாதிரியே இன்னைக்கும் நம்முடைய சமய கருப்பு தலை தனியா உடல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சமய கருப்புக்கு தான் இன்றைக்கு வருடந்தோறும் நம்முடைய கெடா வெட்டுதல் அப்படின்ற ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாண்டி ஆளக்கூடிய பெருமை எந்த ஊரை சேரும் அப்படின்னா அதுவும் நம்முடைய மதுரை என்பதையே சேரும்.